ஆனா இந்த அஸ்ட்ராலஜி லோகம் உண்டாய காலத்திலே இருந்தே இருக்கு. அதாவது வேதங்கள் உள்ள காலத்திலே இருந்தே இருக்கு. வேதம் எப்போ உண்டாயிருது? பிரம்மதேவன் உண்டாயப்போ. பிரம்மதேவன் தான் சர்வமும் படைச்சாச்சு, சிருஷ்டிச்சாச்சு. அப்போ பிரம்மதேவன் உருவான காலம் ஏதோ அந்த காலத்திலே இருந்து இந்த ஜோதிஷம் இருக்கத்தான் செய்யுது. வேதங்கள் இருக்கு, ஜோதிஷம் இருக்கு. அப்போ அப்படி இருந்தும் இந்த அந்த காலத்தில், அதாவது வேத காலங்களிலே இருந்தே அஸ்ட்ராலஜியிலே அந்த கிரகங்களோட பேரு சூரியன், சந்திரன், செவ்வாய், ராகு, சனி, கேது, புதன் இப்படி எல்லாம் கொடுத்துருக்காங்க இல்லையா, சுக்ரன், நவகிரகங்களோட பேரு இந்த அஸ்ட்ரானமியிலே அதே பேரு தானே யூஸ் பண்றாங்க இல்லையா? சந்திரன்ல போறோம், சூரியன்ல போறோம், புதனே பார்க்குறோம், அப்படி தானே சொல்றாங்க. ஏன் நீங்க புதுசா ஒன்று பேர் வைக்க வேண்டியதானே? இது வேதங்கள்ல உள்ள பேர் தானே. அதே மாதிரி 100 வருஷத்து பஞ்சாங்கம் எடுத்து பாருங்களேன். 100 வருஷ பஞ்சாங்கம், 100 வருஷத்துக்கு அப்புறம் எப்போ கிரகணம் நடக்கும், எத்தனை மணி நேரம் அது இருக்கும், எப்போ கிரகணம் விடும், இது பஞ்சாங்கத்துல இருக்கு.